கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க முடியாத எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வசனம், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். கேட்கிற காண்கிற ஆண்டவர் அவர். அவரிடத்துல நம்ம வரும்போது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. அவர் அப்படி என்ன ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி இந்த ஏசாயா 38ஆம் அதிகாரத்துல சில காரியங்களை அங்க நடந்த சம்பவத்தின் மூலம் அன்றைக்கு அதை செய்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதை செய்யறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஒரு காரியத்தை சொல்கிறது. அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஒருவேளை எசேக்கியா என்கிற ஒரு அருமையான ராஜா, அவன் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமானதை செய்த ஒரு ராஜா, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடலாம், இந்த வியாதி குணமாகாது, ஒருவேளை மரணத்திற்காக ஏதுவான ஒரு வியாதியாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தாருடைய யாருடைய வியாதி உங்களை ஒருவேளை வியாதிப்பட்டு இருக்கிற அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வியாதியின் முடிவு உங்களுக்கு தெரிந்தபடினாலே அது நிமித்தம் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். உங்களை நீங்க நேசிக்கிற ஒருவருக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது நீங்கள் கலக்கத்தோடு கண்ணீரோடு இன்னைக்கு வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவனுடைய வியாதி எப்படிப்பட்ட வியாதியா இருந்தது? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியா இருந்தது. ஆனா அங்க என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னா நீங்க பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அதே 1ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது இந்த ராஜாவினிடத்துல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி வருகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, உங்க வீட்டு காரியத்தை நினைச்சிங்க சரியா, என்னெல்லாம் நான் வீட்டில் செய்து முடிக்கணுமோ அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்து முடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீர் என்று யாரை சொல்கிறாரு? கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அவனிடத்தில் அனுப்புகிறார். ஒரு டெத் நோட்டீஸ் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் டாக்டர்ஸ் இன்னும் இவர் 3 மாதம் தான் வாழ்வாங்க, ஒரு 6 மாதம், எனக்கு கூடி போனால் 10 நாள் தான் இவங்க வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கும் ஒரு காலக்கெடுவை இந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு நியமித்து இருக்கலாம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. மனுஷ வார்த்தையினால பயந்து போய் விடாதீங்க. அவர்கள் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்களால என்ன டாக்டர்ஸ் தங்களால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ தங்கள் ஞானத்தினாலே, தங்கள் படித்த அறிவினாலே எல்லாரும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இதுதான் முடிவு என்று சொல்லி உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மை உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கினவர், நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கின ஆண்டவர் எல்லா டாக்டர்ஸை காட்டிலும் அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். அவர்கிட்ட போகும்போது எத்தனை பேருடைய வாழ்க்கையில அற்புதங்களை சுருசித்திருக்காங்க. அன்றைக்கி எசேக்கியா வாழ்க்கையில நடைபெற்ற அதே அற்புதம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். எல்லாராலும் நீங்க கைவிடப்பட்டு இருக்கலாம், உங்களை கை தூக்கி எடுக்கும்படி தான் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இதுல சொல்லப்பட்டபடி எசேக்கியா என்ன காரியத்தை செய்தான் என்று சொல்லி அதன்படி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் மார்க்கத்தையும் உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும்.
அப்போ அந்த 2ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா கேட்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி இதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்போ எசேக்கியா கேட்குறாரு. எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. உடனே எசேக்கியா என்ன செய்றாரு தெரியுமா? வேற ஒன்றும் செய்யலை. ஐயோ, டாக்டர்ஸை நோக்கி எனக்கு ஏதாவது காப்பாற்றுங்களேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்களேன், யார்ட்டையும் அவர் மன்றாடலை, யாரையும் அவர் பார்க்கல, வேற எந்த ஒருத்தரையும் அவர் நோக்கி பார்க்கல. மனைவி பிள்ளைகளையோ தன் ராஜ வேலைக்காரர்களையோ யாரையும் நோக்கப்படல. அவர் எங்கே திரும்பினாராம்? சுவர் புறமாக தான் திரும்பிட்டா யாரையும் நம்ம பார்க்க முடியாது. அவர் ஆண்டவரை கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தயவு செய்து மற்ற யாரையும் நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க. உங்கள் சூழ்நிலையில பார்க்காதீங்க. மற்றவங்க இவங்களுக்கு உதவி செய்வாங்க என்று சொல்லி மற்றவர்கள் ஒரு வியாதி படிக்க மட்டுமல்ல, அது எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை நோக்கி பார்க்க முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். சுவர் புறமாய் திருப்பி மற்ற எல்லாவற்றையும் உங்கள் பார்வையிலிருந்து அகற்றி விட்டு அவரை நோக்கி நீங்கள் பாருங்க. இதுக்கு முந்தைய இன்னொரு ராஜா இருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அதனையும் நம்ம பார்த்துடலாமே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:12 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 நாளாகமம் ஆசா என்ற ஒரு ராஜா, அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் என்ன செய்தான்? அவனையும் கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் தான். ஆனால் கடைசி நாட்களே வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. இதுவரைக்கும் தன்னை வழி நடத்தின ஆண்டவரை அவன் நோக்கி பார்க்காமல், நோவு பயங்கரமா இருக்கு, காலில் ஏதோ ஒரு வியாதி, பயங்கரமான வலி வேதனை. ஆனால் அதுல என்ன செஞ்சுச்சாமே? கர்த்தரை அல்ல பரிகாரியிலே தேடினான். அவனுடைய வாழ்க்கையில அது நிமித்தம் அவன் இறந்து போனான் என்று வேத வசனம் சொல்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்பனா நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதா, டாக்டர்ஸே பார்க்கக்கூடாதா, நம்ம மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாது? அதெல்லாம் இல்லை, எல்லாம் நீங்க செய்யலாம். ஆனா எத்தனை டாக்டர்ஸ் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகம் என்பது மருந்து மாத்திரையிலிருந்து வர்றதில்லை. அந்த மருந்து மாத்திரைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சுகம் என்பது கர்த்தர் இடத்துல தான் வர முடியும். வேற யாரும் நமக்கு சுகம் கொடுக்க முடியாது. டாக்டர்ஸ்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஏறெடுக்க அவர் முகத்தை நோக்கி போகும்போது அவர் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், ஒருவேளை அவரே வழிகாட்டுவார். வேற விதமான காரியங்களை செய்யணுமா, எல்லாவற்றையும் அதிலிருந்து எப்படி விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, வியாதி படிக்கல அநேகர் ஆலோசனை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒரு சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்வீங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பயமுறுத்திடுவாங்க. அவருக்கு இப்படி தான் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் செத்து போயிட்டாரு அப்படிம்பாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் ஆயிட்டுருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட மனுஷர் பலதரப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிற கொஞ்சம் நஞ்சமாக இருக்கிற தைரியத்தையும் குலைத்து போட்டு விடுவார்கள். அதுக்கு தான் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, மனுஷ வார்த்தைகளை பார்க்கக்கூடாது, ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். இப்போதும் நீங்கள் இப்படிப்பட்ட வியாதியில் கடந்து போகிறீங்களோ, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணம் இது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. மற்ற எந்த வார்த்தையும் உங்களுக்குள்ள போக நீங்க அனுமதிக்கவே செய்யாதீங்க. அவருடைய வல்லமை நிறைந்த ஆண்டவர், நோய்களை குணமாக்குகிற ஆண்டவர், அவர் சமூகத்தை நீங்க நோக்கி பாருங்க. அவன் பாருங்க ஜெபிக்கிறான். அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா என்ன செஞ்சானாம்? மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுகிறார், ரெக்வஸ்ட் பண்றார் ஆண்டவர்கிட்ட. எப்படி சொல்றாரா? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். முதல்ல ஒரு வியாதியில நம்முடைய வாழ்க்கையை நம்ம செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வியாதி நம்ம நினைக்கிறோம், வியாதி வந்துட்டு தான் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை அதனால வியாதி இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அந்த ஒரு கண் தெரியாதவனை பார்த்து பரிசேயர் சதுசேயர் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதோ பாவத்தினால இதுக்கு வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, இது அதனால் வரல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக வந்ததுன்னு சொல்லாரு. ஆனால் திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எழும்பு நட, இனி அதிக கேடானது என்று வண்ணக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொல்வார். 38 வருஷமா படுத்திருந்தவனை பார்த்து அதுதான் சொல்வார், இனி பாவம் செய்யாது. பாவத்தினாலே வியாதி வரும். அதனால தான் அவன் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய காரியத்தை தைரியமாய் சொல்கிறான். என்ன சொல்றாரு? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே,
ஒருவேளை ஏதோ ஒரு வியாதினால, கொடிய வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, முதல்ல இதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையை செக் பண்ணுங்க. என் வாழ்க்கையில பாவத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறேனா? நான் செய்த பாவத்து நிமித்தம், ஒருவேளை என்னுடைய குடி பழக்கம், தகாத காரியங்கள் நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில இது வந்திருக்கிறதோ? யோசித்து பாருங்க. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்ட அவருக்கு ஒவ்வொன்றா இவங்க முன்னுக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. முதலாவது நம்ம செய்யணும், வியாதிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். என் வாழ்க்கையை மாற்றுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த ஒவ்வொரு பாவத்தையும், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி, என்னுடைய பாவத்திற்காக உங்க ரத்தம் சிந்தப்பட்டது அல்லவா? அந்த ரத்தம் எல்லா பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு உண்மை உள்ளது என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அந்த இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பாவத்தை மன்னிங்க என்று முதலாவது கேளுங்க. மன்னிங்கள் என்று கேளுங்க. அப்போவே ஒரு பெரிய விடுதலை நீங்க காண முடியும். அவன் சிலர் அதை தான் சொன்னான், நான் உமக்கு முன்பாக உண்மையை மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். நான் நடந்த வாழ்க்கையே உமக்கு நலமான காரியங்களை செய்தேன் என்பதை நினைத்தருளும் உரிமையோடு அப்பதான் அவன் கேட்க முடியும். ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரே, ஒருவேளை பாவத்தினால இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கள் என்று கேட்டு, நான் இனிமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க. தைரியமா சொல்லிட்டு அவன் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். உங்க அழுகை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க சொல்லி ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுது அங்க என்ன நடக்கு பாருங்க. உடனடியாக வேதம் சொல்கிறது, நீதிமான் செய்யும், யாக்கோபு நிருபத்துல நீங்க பாத்தீங்களா 5:16 சொல்லப்பட்டிருக்கும், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதா இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அது அதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் ஜெபம் அது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, வாழ்க்கையில பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழவே கூடாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பெற்றுக்கொண்ட, இலவசமாய் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை நாம் அனுபவித்து வாழ்வோம் என்று சொன்னால், அதை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. அந்த ஜெபம், அந்த பாவம் இல்லாமல் நம்ம ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் அதிக பலனுள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அவன் அப்படி ஒரு ஜெபித்த உடனே அவனுக்கு என்ன செய்கிறது? உடனடியாக ஒரு பதில் வருகிறது. அது இன்னொரு இடத்துல கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல இதே சம்பவம் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் 20 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி இந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறான். அவன் போன பிறகு அந்த 2 ராஜாக்கள் 20:4 நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் இதே சம்பவம் தான். அதில் இன்னும் கூட கொஞ்சமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொல்லிட்டு அந்த அரண்மனையிலேருந்து பாதி தூரம் தான் வெளியே போயிருப்பாரு. அதுக்கு முன்பு அவர் அந்த பாதி தூரம் போகிறதுக்கு முன்பா வரைக்கும் தான் இவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. உடனடியாக தேவனிடத்துலேருந்து என்ன செய்து அவனுக்கு பதில் வருது. அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்கிறார், அவர் சொன்னது, நீ திரும்பி போ. எந்த ஏசாயாவையும் அனுப்பி கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னாரோ, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர் என்று சொன்னாரோ, அதே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திரும்ப போக சொல்றாரு. ஏசாயாவை திரும்ப போக சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் உடனடியாக ஜெபத்தை கேட்கிறாரு. ஜெபத்தை கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு? திரும்ப போன்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி, போய் எசேக்கியாட்ட சொல்லு, நீ பண்ணினல, இப்போ என்கிட்ட நோக்கி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணல, அந்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நீ என் சமூகத்தில், ஏன்னா வேதம் சொல்லுற விண்ணப்பம் பண்ணி அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டது மட்டுமல்ல, கண்ணீரை கண்டுட்டு அப்படியே போகல. ஆண்டவர் சொல்லுவாய், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன்னை குணமாக்கிட்டேன், உடனே குணமாக்குறேன். 3ஆவது நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவா. குணம் அடைந்து 3ஆவது நாள் நீங்க போயிருவ, ஆலயத்திற்கு போவா. அது மட்டும் இல்லை, போனஸா சொல்றாரு, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அப்போ அவனுக்கு ஒரு சுகம் எப்படி கிடைக்கிறதுனா, ஒரு அடையாளத்தோடு ஒரு சுகம் கிடைக்கிறது. அதுக்கு அடையாளமாக சொல்லிப்பாங்க. அந்த திரும்ப நீங்கள் ஏசாயா 38:7 வந்தீங்கன்னா, இதோ ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். எப்பவுமே நீங்கள் கிளாக்கில் பார்க்கும்போது அது முன்னுக்கு தான் ஓடிட்டுருக்கோம், அப்படி தானே? ஆனால் ஏசாயா ஆண்டவர் எசேக்கியாட்ட சொல்கிறாரு, அந்த அடையாளம் என்னதுன்னா, முன்னுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த கடிகாரம் 10 பாகை பின்னிட்டு திரு, இதான் உனக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் பாருங்க, அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். நீ சுகமாயிட்டா எங்களுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், அந்த 10 பாகை என்ன செய்யும், ஆகாசுடைய சூரிய கடியாரத்தில் என்ன செய்யும், பின்னிட்டு திரும்பும் என்று சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, 3ஆவது நாளில் நீ எங்கே போயிருவ, ஆலயத்திற்கு போவாய் என்று சொல்கிறாரு. கூட என்ன சொல்கிறாரு, 15 வருஷத்தை உனக்கு கூட்டுவேன் என்று சொல்லி. அப்போ இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் நடைபெற்ற காரியம் என்னன்னா, முதலாவது அவனுடைய ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் அவன் நடந்தான். ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அது மட்டுமல்ல, 2வது, அவன் வேற யாரையும் நோக்கி பார்க்கல. சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்த்து தன் கண்ணீரை தேவ சமூகத்தில் அவன் சிந்தினபடியினால அவனுடைய வாழ்க்கையில உடனடியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்தாரு, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு உடனடியான ஒரு சுகத்தை அவர் கட்டளையிட்டார். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகுதான் எசேக்கியா ராஜா என்ன செய்யறார் தெரியுமா, அந்த 38ஆம் அதிகாரம், அந்த ஏசாயா 38 பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை அவர் புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். முழுசாக நம்ம வாசிக்க வேண்டாம். நான் என் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்தவாதுன்னு சொல்லி முதல்ல பார்க்குறோம். நான் என் பூர்ண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசங்களுக்கு உட்படுவேன் என்ற நாட்கள் அறுப்புங்கிற போது சொன்னேன், கத்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் தரிசிப்பதில்லை. அப்படிலாம் அவன் ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணினேன்னு சொல்லிட்டு அந்த 17ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ சொல்றார் பாரு, என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர், என் பாவங்களை எல்லாம் அது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன். நான் செய்த பாவம், ஏன்னா நான் அப்பவுமே சொன்னேன், நிறைய வியாதிகள் பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. பாவங்களை எல்லாம் அது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டேன். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சந்ததியை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கும் உமது சத்தியத்தை தெரிவிப்பான். ஆண்டவர் செய்த ஒவ்வொன்றையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான், தகப்பன் தெரிவிப்பான். கர்த்தரை புகழ்வான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஆண்டவர் அப்படியா ஆலயத்தில் போய் எத்தனை காரியங்களையும் சொல்லி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்துலேருந்து ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகு அப்புறம் ஒரு நன்றி அல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடுவோம். பழையபடி ஒரு பாவ வாழ்க்கைக்கு போய் விடுகிறது. இல்லாவிட்டனால் கொஞ்சம் கூட மற்றவரை கேட்டால் ஆண்டவர் இயேசு தான் எனக்கு இதை செய்தார் என்று சொல்றதுக்கே நிறைய பேர் வைக்கப்படுவாங்க. அவரை மகிமைப்படுத்துவதே கிடையாது. ஆனால் எசேக்கியா ராஜா பாருங்க, எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தினான். அப்புறம் அவனுக்கு எப்படி சுகம் கிடைச்சது, ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். ஒரு அத்தி பழத்து அடையை மட்டும் செய்து அந்த பிளவை, அது அவனுக்கு அந்த காலத்தில் பிளவை என்று சொல்லும்போது ஒருவேளை கேன்சர் நோய் என்று சொல்கிறார்கள், அதில் போடுங்கள் என்று சொல்லி. அப்போ அதே மாதிரி அவனுக்கு போட்ட பிறகு அவன் சுகத்தை என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்கலாம், இனி நீ மரித்து போவீர் என்று சொல்லி டாக்டர்ஸ் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மிகவும் நீங்கள் நேசிக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட வியாதினால மரணப்படுக்கையில் இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். எசேக்கியா ராஜாவுக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் திட்டமாய் சொல்கிறது, அவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் என்ன சிலுவையில சுமந்து தீட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள், அவர் கல்வாரி சிலுவையில நமக்காக கைகளில கால்களில விழாவில தலையில
எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன பண்ணுச்சு? காயங்கள். அந்த காயங்கள்னாலே, அதிலிருந்து அந்த காயத்தினாலே நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். அவருடைய தழும்புகளால் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு அந்த சுகம் வேணும், இந்த வியாதி எத்தனை காலமாக என்னை வருத்தி கொண்டிருக்கிற என்பதை புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, முதலாவது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பாவம், ஒருவேளை பாவனோட பெரிய பெரிய பாவம்லாம் நீங்கள் நினைச்சிட வேண்டாம். பாவம் என்று சொன்னால் பெருமை இருக்கோ, பொறாமை இருக்கோ, மனக்கசப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில யாரை குறித்தாவது ஒருவேளை ஏதோ ஒரு சண்டை சச்சரவினால பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா அந்த கசப்பான எண்ணங்கள், மற்றவர்களை குறித்து கசப்பான எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது அது அநேக வியாதிக்கு அது விட்டுட்டு விடும். அந்த கசப்புகளெல்லாம் எடுத்து எரிந்து போடுங்க. கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால், அதை அவர் இருதயத்துல வைத்திருப்பார் என்று சொன்னால், ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே முடியாது அல்லவா? கசப்புக்கு ஒரு நாள், மனக்கசப்புக்கு இடம் கொடுத்து விடவே செஞ்சிடாதீங்க. மன்னிக்கிற சுபாவம் வேணும். மன்னித்து மறந்து விடுங்க. யாரையும் மன்னிக்காம இருக்கவே இருக்காதீங்க. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் தெய்வ சமூகத்துல வைத்து நீங்க நினைச்சு பாருங்க. ஒவ்வொன்றாய் கர்த்தர் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருவார். அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிக்கை செய்யுங்க. நான் செய்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. கசப்புகளை எடுத்து போடுங்க. மன்னியாத தன்மை எடுத்து போடுங்க. எல்லாரையும் நான் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வாரு. ஏன்னா அவருடைய தழும்புகள், கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட காயத்திலிருந்து வருகிற தழும்புகளினால கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன், கண்ணீரை கண்ட தேவன், விண்ணப்பத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார். இன்றைக்கு உங்க கண்ணீரை காண்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஆயுசு நாட்களை அவர் கூட்டி கொடுக்கிற தேவன். எசேக்கியாவுக்கு செய்த தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எல்லாருக்கும் செய்கிறவர். யாரெல்லாம் அவரை மன உத்தமமாய் நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் அவர்களுக்கு செய்கிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அதனால இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டு சமூகத்தில் அவங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலும் அவர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாம். பரலோக தந்த தகப்பனே, எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை ஆட்கொண்ட போது, மரண படுக்கையில் அவனுக்கு செய்தி சொல்லப்பட்டது, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவர், அப்பா, இந்த வார்த்தைகளை மருத்துவர்களால் அவர்களுக்கும் சொல்லப்பட்டு இருக்கலாம். அப்பா, அந்த மரண பயத்தினால இன்றைக்கு ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தாரும் இன்றைக்கு கண்ணீரின் பாதையில கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கிற தேவன். அன்றைக்கு செய்த தேவன் நீங்க பட்சபாதம் இல்லாத தேவன். அப்பா, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அப்பா தங்களுடைய வாழ்க்கையை முதலாவது அப்பா தற்பரிசோதனை பண்ணி கொண்டு, அப்பா, மனுஷருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் உடைய கல்வாரியில நீங்க சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே தங்கள் பாவமர கழுவப்பட ஒப்பு கொடுக்கட்டும். அப்பா, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், மற்றவர்களுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பண்ணின பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி முதலாவது அந்த பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா, அது மட்டுமல்ல, உம்மை நோக்கி பார்க்கும்போது எனக்கு இறங்கும் என்று சொல்லி அன்னைக்கு எசேக்கியா உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அவனுடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவனுக்கு உடனடியாக அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அவனுக்கு ஆண்டவரே குணமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து அவனை குணமாக்கின கர்த்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை கடந்து வரட்டும். அப்பா, உடைய தழும்புகளால் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. குணமானீர்கள் என்ற வார்த்தை அவர்களுக்குள்ள போகட்டும். அப்பா, ஆழமாய் பதிக்கப்படட்டும். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷரால கூடாதது தேவனால கூடும் என்று வேதம் சொல்கிறதப்பா. யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நீங்க அல்லவா. அவருடைய மரண படுக்கை மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கட்டி இருக்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வருகிற வல்லமையினாலும் எல்லா வியாதி படுக்கையிலும் மாறி போவதாக.
அப்பா யாராக இருந்தாலும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா என்னென்ன காரியங்களுக்காக எனக்கு இந்த காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி அப்பா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறாதா, சமாதானம் உண்டாகாதா, பிரிவினையின் ஆவிகள் மாறி போகாதா என்று சொல்லி யாரெல்லாம் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் என்கிற அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானத்தை தாங்கப்பா. என் பிள்ளை படிக்கவே மாட்டேங்கிறானே, படிப்பு அறிவே வரமாட்டேங்கன்னு கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோருக்கப்பா ஆண்டவரே, கத்தரப்பா, கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆண்டவரே. அந்த தெய்வ பயம், கத்தருக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அற்புதம் உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் ஆகட்டும் ஆண்டவரே. மெய்யாகவே இயேசு எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி அப்பா உடைய பிள்ளைகளாக மகிழும்படியாய் கத்தர் உதவி செய்யுங்க. நன்மையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கத்தருக்கு நன்றி செலுத்தி அப்பா உமக்கென்று வாழும்படியான கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.